6 மாசம் இருக்காது ஜீவா? இந்த கேள்வியை முன்னாடியே எதிர்பார்த்தேன். இன்னும் எதுனே நான் சொல்லலையே. ஃபேக்டரியில வேலை போய் 6 மாசம் இருக்குமான்னு தானே கேட்க வந்தேன். அதான் ஃபேக்டரியில என்ன சொல்றாங்க? மேனேஜ்மெண்ட் என் மேல கடுப்பா இருக்கு. சரி வரியா, கடைசியா ஒரு வாட்டி பீச் வரைக்கும் ஓடிட்டு வரலாம். சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஃபேக்டரியில தொழிலாளிங்க பக்கம் பேசிட்டல, அதான் என்ன இப்பவா அப்பவான்னு இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் இழுத்து அடிக்கிறாங்களே, நீ ஏன் வேற வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது? அதானே பார்த்தேன். என்னடா நம்ம அழகா இருக்கோம், படிச்சிருக்கோம், ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்கிற நல்ல செட்டிலான ஆளா பார்த்து லவ் பண்ணிருக்கலாமே. இவங்கிட்ட விழுந்துட்டோமே, அடத்தனம் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறேன்ல நீ. இஷ்டத்துக்கு பேசாதீங்க, மனசு கஷ்டமா இருக்கு. இன்னி வரைக்கும் நம்ம மேட்டரை பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னியா? நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லு, நான் எவ்வளவு நாளா கெஞ்சுறேன். இன்னைக்கே சொல்ல ரெடி. சொன்ன முதல் கேள்வி என்ன வரும்? மாப்பிள்ளை எங்க வேலை பாக்குறாருன்னு. நான் என்ன பதில் சொல்றது? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேலை இல்லாம எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா? ஒத்துக்காட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீங்க கோவமா இருக்கீங்க. இன்னைக்கு வேண்டாம், இன்னும் நாளைக்கு பேசலாம். பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, பேசி முடிச்சிடும். வேணாம், நேத்திக்கு ஏன் லேட்னு அப்பா கேட்டாரு, நான் கிளம்பிட்டேன். கோவப்படாம நான் போன அப்புறம் நீங்க யமுனாவா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு என் ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பாருங்க, புரியும். சரி, நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறேங்கிறியா, விட்டுட்டு போறேங்கிறியா?